ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம், டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. இல்லை ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டிலே பண்ணாமல் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நம்ம பிகினராக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஆஃப்டர் த இன்ட்ரோக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி நீங்கள் இந்த 4:30க்கு வந்தீங்கன்னா ஸோ டிஸ்கஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஈச் டே நம்ம கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த டைம் நம்ம 4:30 அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ டெய்லி நம்மளோட டிஸ்கஷன்ஸை பார்க்கலாம் சார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிளாஸஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கான கிளாஸஸை நம்ம லைவ்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்மளும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ அதை தவிர்த்து நம்ம கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவாக இருக்கும். ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டடாக மாறிடும். அண்ட் ப்ரீ ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்போம். அடுத்ததாக வேலிடிட்டி வந்து 2 years வரைக்கும் இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீக்லி டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம உங்களுக்கு ஒரு ஷெடியூல்ஸ் கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஷெடியூல்ஸில் ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ் நமக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கும் எல்லாம் ஓகே இல்லைப்பா? ஸோ டிஸ்கஷனை போகலாம்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஷின்ஸ் பார்க்குறீங்கல்லப்பா, அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். வாட் எவர் கரெக்டோ ராங்கோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ப்பா. முடிஞ்ச வரைக்கும் பவர் சிஸ்டமில் எல்லா டிஸ்கஷன்ஸும் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் டிஎன்இபியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு 200 கொஷினில் 30 கொஷின் இப்போ தான் நமக்கு சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு பவர் சிஸ்டமில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த 30 கொஷினில் நம்மளோட எய்ம் எப்போவுமே 27 கொஷின்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 27 அவுட் ஆஃப் அந்த 30 கொஷின். ஓகேங்களா? பவர் சிஸ்டமில் இருக்கிற 30 கொஷினில் 27 கொஷின் வாங்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் ஒரு 150 டச் பண்ண முடியும். ஸோ 150 நீங்கள் டெக்னிக்கலில் எடுத்துட்டிங்கன்னா வாட் எவர் நீங்கள் ஜிஎஸில் ஒரு மாடரேட் லெவல் பண்ணாலுமே உங்களால் ஈஸியாக போஸ்டிங்க்கு உள்ளே போயிட முடியும். ஓகேங்களா? அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலில் தான் நமக்கு 200 கொஷின் கரெக்டாக. ஸோ ஜிஎஸ்சில் நமக்கு 100 கொஷின், ஆக்சுவலாக 75 கொஷின் தான். ஆப்டிடியூடில் 25 கொஷின். அப்போ நீங்கள் டெக்னிக்கலில் இருக்கிற ஒரு 200 கொஷினையும் ஆப்டிடியூடில் இருக்கிற அந்த 25 கொஷினையும் நல்லா பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக ஃபைனல் செலெக்ஷனில் வந்துட முடியும். ஸோ அப்போ டெக்னிக்கலில் எது ரொம்ப அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கோ அதை நல்லா படிக்கணும், ரைட்? ஸோ இப்போ அந்த வகையில் இந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆன்சர்ஸ் என்னப்பா வரும்? இது நம்ம கிளாஸில் நோட்ஸ்லேயே இருக்குது, ரைட்? ஸோ இதை நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த பிரச்சனை என்னோடய லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் நான் நடத்தினப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கரெக்டாக? ஸோ ஒரு சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு நம்ம கிளாஸில் பார்த்தோமா? சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபாலில் என்ன சார் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்? வென் லைன் டு கிரவுண்ட் ஃபால் நடக்குது, அட் த சேம் டைம் நியூட்ரல் ஆஃப் த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் இஸ் நாட் கிரவுண்டட். ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரு ஒரு எல்ஜி ஃபால்ட் நடக்குது, அட் த சேம் டைம் அது கிரவுண்டு ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நடக்கும். ஸோ கிளியரா? ஸோ என்னோட 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் வந்து கிரவுண்ட் ஆகுது, அட் த சேம் டைம் அந்த ஃபால்ட்டி ஃபேஸஸோட சிஸ்டம் ஜெனரேட்டர் இட் இஸ் நாட் கிரவுண்டட். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட பிரச்சனை. இந்த ஃபேஸஸ் கிரவுண்ட் ஆயிடுச்சு, அட் த சேம் டைம் ஜெனரேட்டர் இஸ் நாட் கிரவுண்டட். ஸோ ஜெனரேட்டர் இஸ் நாட் கிரவுண்டட். ஓகே, ஸோ என்னோட ஒரு ஃபேஸ் பர்டிகுலராக ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், என்னோட ஆர் ஃபேஸ் வந்து கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு. ஆனால் இந்த ஜெனரேட்டர் கிரவுண்ட் ஆகிருக்காது. ஸோ இப்போது என்னோட ஃபால்ட்டு கரண்ட்டு நமக்கு தெரியும். திஸ் இஸ் த ஃபால்ட்டு கரண்ட் ஐஎஃப்.
ஸோ கிளியரா இந்த IF எதை டிபெண்ட் பண்ணதுன்னு நமக்கு தெரியும். திஸ் இஸ் 3E டிவைடட் பை Z1 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z2 ஈக்குவலண்ட் ப்ளஸ் Z0 ஈக்குவலண்ட். இது என்னோட LG ஃபால்ட்டோட ஃபால்ட்டு கரண்ட்டு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட LG ஃபால்ட் ஆனதுனால என்னோட ஃபால்ட்டு கரண்ட் என்ன ஆச்சு, இங்கே வந்துச்சா ஃபால்ட்டு கரண்ட்டு. இப்போ இது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா சர்க்குலேட் பண்ணணும். ஸோ சர்க்குலேட் பண்ணலான்னு பார்த்தா இது ஜெனரேட்டருக்கு போக ஜெனரேட்டர் கிரவுண்ட் ஆகவே இல்லை. கரெக்டா, ஜெனரேட்டர் இஸ் நாட் கிரவுண்டட்னா. ஸோ அப்போது என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபார் திஸ் கேஸ் என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்ன்றது இன்ஃபைனைட்டாக இருக்கும் சார். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது இன்ஃபைனைட்னா என்னப்பா, ஸோ எனி திங் டிவைடட் பை இன்ஃபைனைட் என்ன வரும், 0. அப்போ இந்த கேஸில் என்னோட ஃபால்ட்டு கரண்ட்ன்றது என்னன்னா 0 தான். அப்போ ஃபால்ட்டு கரண்ட்டால் போக முடியல, இந்த ஃபால்ட்டு கரண்ட்டால் கரண்ட்டை கொடுக்க முடியல. இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷனை சரி பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் சரியாகணும். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்காக என்னோடய ஃபால்ட்டு கரண்ட்டை சர்க்குலேட் பண்ண முடியல. ஸோ இப்போது கரண்ட் சர்க்குலேட் ஆகலைல்ல, ஸோ இந்த ரியாக்டிவ் பவர் என்னோட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ஃபோர் ரியாக்டிவ் பவர் இன்க்ரீஸ் the voltages of other phases because in the phase voltage increase ஆக வாய்ப்பு இல்லை. because in the phase VR ன்றது கிரவுண்டோட டச் ஆனதுனால ஸோ VR ன்றது 0வா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 0வா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபேஸ் பாருங்க VY VB இருக்காம்ல, ஸோ VY VB. ஸோ அது என்ன ஆகும்னா the reactive power increases the voltage of other phases into √3 times of V. கரெக்டா, அதாவது எனக்கு √3 times of V இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு பேர் தான் ஆர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த ஆர்க்கிங் இஷ்யூஸ். கரெக்டா, இந்த ஆர்க்கிங் இஷ்யூனால என்ன நடக்கும்னா என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ஃபேஸ், நீங்கள் இந்த ஃபேஸ்க்கான வோல்டேஜ் மெஷர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், √3 times of RMS வோல்டேஜாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ √3 times of RMS வோல்டேஜாக மாறிடும். பட் இதனால எனக்கு பிரச்சனையே இல்லையா என் பவர் சிஸ்டமில், இந்த மாதிரி நீங்கள் கிரவுண்டிங் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா நோ, இட் இஸ் அ சிவியர் ப்ராப்ளம். ஸோ என்ன ஆகும், உங்களோட வோல்டேஜ் வந்து √3 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆர்க்கிங் எனக்கு என்ன பண்ணும்னா இட் டேமேஜஸ் த இன்சுலேஷன், ஆஃப் healthy phases, other phases. அப்போ என்னோட VB VY இருக்கு பார்த்தீங்களா, VB VY phases, அந்த ஃபேஸோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ இந்த ஃபேஸஸ் நீங்கள் என்ன பண்ணணும், we need to replace. அதாவது VY ஒயரையும் VB ஒயரும் அதோட இன்சுலேஷன் உருகிடும். ஸோ இன்சுலேஷன்னா என்னப்பா, மேலே இருக்கிற வார்னிஷ் தான். ஸோ கரெக்டாக, அப்போ அது ஓவர் வோல்டேஜ் ரைஸ் ஆனதுனால அதோட இன்சுலேஷனை என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். அப்போ திரும்ப என்ன பண்ணணும், அந்த ஃபேஸ்க்கான ஒயரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். ஏன்னா இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா அந்த ஒயரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கரெக்டு தானே. அப்போ இன்சுலேஷனை போனதுனால அந்த ஒயரை நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசாக வேறு ஃபேஸ் ஒயர்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ இதனால என் பவர் சிஸ்டமில் சிவியர் லாஸஸ் நடக்குது. ஸோ கரெக்டா. ஸோ அதனால எப்பவுமே நம்ம சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை கிரவுண்டிங் பண்ணி தான் இருக்கணும். கிரவுண்டிங் பண்ணால் தான் என்னோடய ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ என்னோடய ஃபால்ட்டு கரண்ட்டு 0 இல்லாமல் இருக்கும். ஃபால்ட்டு கரண்ட் போச்சுன்னா இந்த ஆர்க்கிங் இஷ்யூஸ் வராது. இது ஆர்க்கிங் இஷ்யூஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபால்ட்டு ஆகுது ஆனால் ஜெனரேட்டர் கிரவுண்டு ஆகலை. ஸோ அதனால என்னோட அடுத்த ஃபேஸஸில் இருக்கிற வோல்டேஜஸ் √3 times of VRMS இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த இஷ்யூக்கு பேர் தான் ஆர்க்கிங் வோல்டேஜ். ஸோ கரெக்டாக, அப்போது இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ இன்சுலேஷன் எவ்வளோ ரேட்டிங்க்கு நம்ம டிசைன் பண்ணோம்னா, ஸோ ஒரு சிஸ்டமில் இன்சுலேஷன்ன்றது அதோட √2 times தான் நான் டிசைன் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100 வோல்டேஜ் என்னோட டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ். ஓகேங்களா, என்னோட டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ்ன்றது 100 வோல்டேஜ்பா. அப்போ இன்சுலேஷன் நம்ம எதுக்கு கொடுப்போம்னா √2 × 100க்கு கொடுப்போம். ஓகே, என்னோட டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் வந்து 100 வோல்ட்னா
ஸோ என்னோட இன்சுலேஷன் ரேட்டிங் என்னவா இருக்கும்னா √2 × 100 இருக்கும். திஸ் இஸ் இன்சுலேஷன் ரேட்டிங். ஓகே, இன்சுலேஷன் எப்பவுமே நம்ம √2 டைம்ஸ் தான் கொடுப்போம். ஓகேங்களா, அதுக்கு மேலே இன்சுலேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகமான காஸ்ட் கொடுக்க வேண்டியதாகிடும். ஓகே, இன்சுலேஷனோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் √2 டைம்ஸு. ஆனால் ஆர்க்கிங்கோட ஆர்க்கிங் இஷ்யூ நடக்கிறப்போ வோல்டேஜ் √3 டைம்ஸாக மாறிடுது. அப்போ √2 டைமை விட √3 அதிகம் தானே, அதனால தான் இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடுது. ஸோ பொதுவாக ஒரு இன்சுலேஷனை நம்ம √2 டைமுக்கு தான் கொடுப்போம். ஆனால் இந்த ஃபால்ட் நடக்கிறப்போ அதோட வோல்டேஜ் √3 டைமாக மாறுறதுனால ஸோ என்ன ஆகுதுன்னா என்னோட இன்சுலேஷன் ஃபெயில் ஆகுது. ஓகே, இந்த கேஸில் என்ன கேட்டிருக்காங்க, த ஆர்க்கிங் வோல்டேஜ் டியூரிங் த ஃபால்ட்டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆர்க்கிங் வோல்டேஜ்ன்றது √3 டைம்ஸ் ஆஃப் வி. அப்போ √2 டைம் ஆஃப் வின்றது இட் இஸ் அ இன்சுலேஷன் வோல்டேஜ். ஸோ ஒரு இன்சுலேஷனை இவ்வளோ தான் நம்ம கொடுப்போம், இன்சுலேஷனோட வோல்டேஜ் லெவல். இன்சுலேஷன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், இன்சுலேஷன் வோல்டேஜ். ஓகே, ஸோ என்னோட இன்சுலேஷனை √2 டைம்ஸுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ 100 வோல்டேஜ் வருதுன்னா அதில் இன்சுலேஷனை நம்ம √2 டைம்ஸ் அதிகமாக தான் கொடுப்போம் எப்பவுமே. எக்ஸ்ட்ரா அதிகமாக √2 டைம்ஸ் அதிகமாக தான் கொடுத்து வைக்கிறோம் எப்பவுமே. பட் ஸ்டில் எனக்கு ஆர்க்கிங் இஷ்யூ நடந்துச்சுன்னா அப்போவும் எனக்கு டேமேஜ் ஆகிடுது. ஏன்னா ஆர்க்கிங்னால √3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது என்னோட வோல்டேஜ், என்னோட லைன் வோல்டேஜ் √3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ புரியுது இல்லை, இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிளாஸஸில் நம்ம டீட்டெயிலாகவும் பேசியிருக்கோம் இதை பற்றி. ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கப்பா. அப்போ தான் உங்களால் ஃப்யூச்சரில் எக்ஸாம்லேயும் ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்லேருந்து ப்ரொடெக்ஷனை நம்ம பண்ணணும்னா ஸோ என்ன பண்ணுவோம்ப்பா, நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் அப்படின்ற 3 சீக்வன்ஸை நம்ம பார்த்துருப்போம். பாசிட்டிவ் சீக்வன்ஸ்ன்றது இட் இஸ் அ பேலன்ஸ்டு கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட் சுஜி. ஸோ நெகட்டிவ் சீக்வன்ஸ்ன்றது அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ்ன்றது இட் இஸ் ஃப்ரம் அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஜீரோ சீக்வன்ஸ் எப்போ இருக்கும்னா கிரவுண்டிங் இருந்தால் தான் ஜீரோ சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடியாக கிரவுண்டிங் இல்லைன்னா ஜீரோ சீக்வன்ஸ் இருக்காது. அப்போது என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்ன்றது என்னோட ஜெனரேட்டரில் நெகட்டிவ் சீக்வன்ஸ்லேருந்து அஃபெக்ட் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்னால எனக்கு எந்த சேஞ்சஸும் வராது. பிகாஸ் அது என்னோட சோர்ஸஸ் ஆஃப் கிடையாது, அது ஒரு சோர்ஸ் கிடையாது. ஆனால் ஜெனரேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் வி ஹேவ் த ஜெனரேட்டர் ஃபீல்டு வைண்டிங். ஸோ ஃபீல்டு வைண்டிங்கில் இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டை என்ன பண்ணோம்னா ஆப்போசிட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், IR2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம் அதை. ஸோ இது என்ன பண்ணும்னா ஃபீல்டில் போய் என்னோட இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதனால என்னோட ஃபீல்டு என்னவாகும், ஸோ ஹீட் ஆகும். ஓகே, ஸோ ஃபீல்டு ஹீட் ஆகி ஃபீல்டு ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ டு ப்ரிவென்ட் ஃப்ரம் த நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டு ஸோ நம்ம எப்பவுமே நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே. ஸோ எதில் யூஸ் பண்ணுவோம்னா ஜெனரேட்டர், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலேவை ஜெனரேட்டர்ஸில் நம்ம ப்ராபபிளி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? அடுத்ததா, ஸோ எ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஃபார் LL ஃபால்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஃபார் LL ஃபால்ட் ஆஃப் 2 kV சிஸ்டம் இஸ் 1400 ampere and corresponding current for LG fault is 2200 ampere. The zero sequence impedance of system is என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் IR1. கிளியரா? ஸோ IRன்றது ஃபேஸை சொல்லுது, 1ன்றது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸை சொல்லுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் IR1 ஃபார் LL ஃபால்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு எழுதுங்க, LL ஃபால்ட், டபுள் லைன் ஃபால்ட். ஓகே, ஸோ LL ஃபால்ட். நீங்கள் LL ஃபால்ட்டில் போயிட்டு IR1 செக் பண்ணுங்களேன். ஸோ LL ஃபால்ட்டில் போய் IR1 செக் பண்ணீங்கன்னா தட் இஸ் E டிவைடட் பை Z1 ஈக்குவலண்ட். அடுத்ததா இதில் கிரவுண்ட் இருக்கா பாருங்க, ஃபால்ட்டில் கிரவுண்ட் இல்லையா, அப்போ ஜீரோ சீக்வன்ஸ் இருக்காது.
Z2 equivalent அவ்வளவுதான் சார். ஓகேங்களா? ஸோ E divided by Z1 equivalent plus Z2 equivalent. அடுத்ததான் என்ன ஃபால்ட் கொடுக்குறாங்க? LG ஃபால்ட் கொடுக்குறாங்க. அகைன் LG ஃபால்ட்லையும் தான் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ LG ஃபால்ட் நமக்கு தெரியும், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ E இது வந்து LG இல்லை. ஸோ இப்போ therefore Z1 equivalent plus Z2 equivalent plus Z0 equivalent. Clear? Actually இதுதான் என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்டோட ஃபார்முலா. இங்க கொடுத்திருக்கிறது ஃபால்ட் கரண்ட் கிடையாது. இங்க பாருங்க. ஸோ இங்க 1400 ஆம்பியர்னு கொடுக்கிறது it is not a fault current, it is a positive sequence current. So அப்போ ஒரு LL ஃபால்ட்டோட positive sequence current, that is IR1 is equivalent to E1 divided by Z1 equivalent plus Z2 equivalent. அதே மாதிரி என்னோட positive sequence current for LG fault is IR1 is equivalent to E divided by Z1 equivalent plus Z2 equivalent plus Z0 equivalent. Okay, so இப்போ இந்த given questionல just இருக்கிற டேட்டாவை எழுதுங்க. So E என்ன கொடுத்திருக்காங்கன்னா that is 2000 volt, that is 2 kV னா. அடுத்ததா so positive sequence current for LL fault, double line fault ஓட positive sequence current ன்றது 1400 amperes. அதுவே LG ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 2200 ஆம்பியர்ஸ். ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் Z0. ஓகே, Z0 நமக்கு கிடைக்கும். அப்போ therefore IR1 is equivalent to இந்த சைடு வந்துடும். ஸோ IR1 Z1 equivalent Z2 equivalent இந்த சைடு வந்துடுது. அப்போ Z1 equivalent plus Z2 equivalent என்ன கிடைக்குது? Eன்றது 2000. So IR1 என்றது என்னப்பா? So IR1 என்றது that is 1400. So 20 க்கு 20 போயிடுது. அப்போ 10 divided by 7. So 20 by 14 that is 10 divided by 7. ஓகே, அடுத்ததா ஸோ இது ஆல்மோஸ்ட் என்ன வேல்யூஸ் வருது? ஆல்மோஸ்ட் என்ன வேல்யூஸ் வருது நமக்கு? 10 by 7 it is almost 1.4 something வருமா? 1.4 இல்லைனா 1.35 something எடுத்துக்கிறேன். 1.35 to 1.4 இருக்கும் சார். அடுத்ததா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ Z1 equivalent plus Z2 plus Z0 is equivalent to 2200 divided by வோல்டேஜ் என்ன? E 2000, ரைட்? 2000 divided by 2200 படிச்சிங்கன்னா this is 20 by 22 which is 10 divided by 11. கரெக்டா? 10 divided by 11. அப்போ இது என்னப்பா வருது? it is almost 0.9 something வரும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் தானப்பா என்னோட ஜீரோ சீக்வன்ஸ். இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்கு? பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இதில் பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ ஃப்ரம் திஸ் இதில் இருக்கிற அந்த டீவியேஷன் தான் என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.4 0.9 டீவியேஷன் 0.5 சம்திங் தான் இருக்கும். கரெக்டாக 0.5 ohms. ஸோ ஆப்ஷனில் இருக்கா 0.5? this is Z0 equivalent இருக்கலாம். கரெக்டா? ஆப்ஷனில் பாருங்க, மற்றதெல்லாம் 62 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு. அப்போ ஒன்றுத்துக்கு மேலே தான் 0.5275 ohms அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ புரியுது என்னப்பா? ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ஃபார்ம்லாம் இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபால்ட் கரண்ட்டை கொடுக்கல, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஃபால்ட் கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஆப்ஷன் நமக்கு டி தான் வரும். இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கொஷினை ஃபர்ஸ்ட் என்ன கரண்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபால்ட் கரண்ட்டுன்னா அப்போ இதெல்லாம் 3E மாறிடும், இங்கே √3 மாறி இருக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். இங்கே கொடுக்கறது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் தான். அப்போது எனக்கு ஆப்ஷன் டி தான் வந்திருக்கும். ஓகே, அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இதுவுமே ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ஒரு டேபிள் கொடுத்துருப்போம்ப்பா. ஸோ அந்த டேபிள்லேருந்து ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன்? த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது? நான் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்க்கு ஒரு டேபிள் போட்டிருந்தேன். ஸோ ஞாபகம் இருக்கா பாருங்கள்? அந்த டேபிள் நான் இப்போ கொடுக்குறேன். ஃப்ரம் திஸ் அதிலிருந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ்
ஓகேயா. ஸோ இந்த சைடில் என்னோட எலமெண்ட்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் டிவைசஸ். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஜெனரேட்டரா, என்னோட டிரான்ஸ்ஃபார்மரா, டிரான்ஸ்மிஷன் லைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ், அடுத்ததாக அதோட நெகட்டிவ் சீக்வன்ஸ், அடுத்ததாக நம்மளோட ஜீரோ சீக்வன்ஸ். நம்ம இதுக்கு டயக்ராம்ஸ் வரைஞ்சி அதுக்கப்புறமா தான் இதை எலாபரேட்டாக சொல்லியிருப்போம். ஸோ ஜெனரேட்டர்லேயே 2 ஜெனரேட்டர்ஸ் இருக்குது நமக்கு. சாலியன் போல் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சாலியன் போலுக்கும் கொடுத்துருப்பேன், சிலிண்ட்ரிக்கலுக்கும் கொடுத்துருப்பேன். கரெக்டா? நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாலியன் போலு ஜெனரேட்டர். ஓகேங்களா? என்னோட சாலியன் போல் ஜெனரேட்டர் எடுத்தீங்கன்னா என்ன சார் வரும் நமக்கு? Z1 Z2 நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ யார் ரொம்ப கம்மியாக இருப்பான்னு நம்ம சொல்லியிருப்போம்? Z0 இஸ் லெஸ்ஸர் தேன் Z2 இஸ் லெஸ்ஸர் தேன் Z1. கரெக்டா? ஸோ இது வந்து Z1. ஸோ அடுத்ததா இது Z2. கரெக்டா? இது என்னோட Z0. இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா Z0 will be the lesser one. ஓகேயா? ஸோ இதுதான் lesser one. அடுத்ததா அதுக்கு மேலே நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கு மேலே தான் என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும். இப்படி தான் இருந்திருக்கும் சாலியன் போலாக இருந்தால். ஸோ கரெக்டாக சாலியன் போலாக இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ வி ஹாவ் 2 செப்பரேட் reactants, one on the direct axis, another on the quadrature axis. quadrature axisல ஒரு ரியாக்டன்ஸும் direct axisல ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கிறதுனால என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ்ன்றது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் இஸ் லார்ஜர். ஸோ அடுத்ததா இவன் லார்ஜர். அடுத்ததா ஜீரோ சீக்வன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் லார்ஜராக இருக்கும். இது சாலியன் போலுக்கு. அடுத்ததா சிலிண்ட்ரிக்கல் போல் ஜெனரேட்டர். ஸோ இதுக்கு மட்டும் என்னவா இருக்கும்? Z1 ஈக்குவலன் டு Z2 இருக்கும் சார். கரெக்டா? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கரெக்டாக, ஏன்னா இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மான ஏர் கேப் இருக்கும். சிலிண்ட்ரிக்கலில் யூனிஃபார்மான ஏர் கேப் இருக்கும். அடுத்ததா Z0ன்றது இட் இஸ் மச் லெஸ்ஸர் தேன் Z1. ஓகே, Z1ன்னு சொன்னாலும் ஓகே தான், Z2 அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் போல பொறுத்த வரைக்கும் Z1 Z2 ரெண்டுமே ஒன்று தான். அடுத்ததா என்னோட என்ன சார் போட்டிருப்போம்? டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன்? டிரான்ஸ்ஃபார்மரில் ஆல் த ரியாக்டன்ஸ் வில் பி சேம். ஸோ Z1 தான் என்னோட Z2. கரெக்டா? Z2 தான் தட் இஸ் Z1. ஸோ Z0 தான் Z1. ஸோ எல்லாமே ஒன்று தான். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸு, நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸு, ஜீரோ சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் மூணுமே ஒன்று தான். எதுலன்னா டிரான்ஸ்ஃபார்மரில். அடுத்ததா ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம போட்டிருப்போம். இந்த டேபிள் தான் நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணோம். அந்த டேபிளை வச்சு தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். திஸ் இஸ் சேம். Z2வும் சேம். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ்ன்றது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். Z0 மட்டும் என்னவா இருக்கும்? 3 times ஆஃப் Z1 இருக்கும் சார். அவ்வளவுதான் சார். ஸோ இந்த டேபிள்ல இருந்து தான் நம்ம ஆன்சர் இப்போ பண்ண முடியும். பிகாஸ் இந்த டேபிள் நான் கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன்ப்பா. ஓகே, Z2ன்றது இட் இஸ் ஈக்குவலன் டு Z1. Z0ன்றது இஸ் ஈக்குவலன் டு Z1. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் த கிவன் எலமெண்ட்ல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. The positive sequence, yes, the positive sequence current of the transmission line, positive sequence current of the transmission line is always 0, is 1/3 of negative sequence current, is 3 times of the negative sequence current, is equal to the negative sequence current. சார் இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸும் சேம். ஸோ whenever impedance are same, current will be same னா நமக்கு தெரியும்ல சார். சேம் அப்போசிஷன் இருந்தா கரண்ட்டும் சேமா தானே இருக்கும். ஸோ whenever Z is constant, current will be constant. அப்போ therefore positive sequence current is equivalent to negative sequence
current. ஏன்னா impedance same. ஓகே, impedance same இருக்கிறதுனால கரண்ட்டும் சேமா இருக்கும், அவ்வளவுதான். equal to negative sequence current. அப்போ positive sequence current of the transmission line is equivalent to negative sequence current. சார் அதுவே வேற எதனா இருக்கு, அதுவே உங்களுக்கு வேற எக்யூப்மென்ட் இருக்கு. சி எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு இதுவே டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்தாங்கன்னா எஸ், டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இங்கேயே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னு கொடுக்கலாம், 3 times of zero sequence current கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 times of zero sequence current கொடுக்குறாங்கன்னா அப்போ அது என்னோட ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கரெக்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் கொடுக்காம என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட ஜீரோ சீக்வன்ஸ், அதாவது இது இஸ் 1/3 ஆஃப் ஜீரோ சீக்வன்ஸ். ஆக்சுவலா கரெக்டா, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஜீரோ சீக்வன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுவும் கரெக்ட். அப்போ ஃப்ரம் திஸ் இந்த இம்பிடன்ஸ் டேபிள்ல இருந்து தான் நான் என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியும். புரியுதுங்கல்ல? இந்த டேபிளை நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன் சார். அதுக்கப்புறமா இம்பிடன்ஸ் சேமா இருந்தால் கரண்ட் சேம். இம்பிடன்ஸ் கூடுதுன்னா கரண்ட் குறையுது. ஸோ இம்பிடன்ஸ் குறையுதுன்னா கரண்ட் கூடுது. ஜஸ்ட் நமக்கு எப்பவுமே தெரியும் Z is inversely proportional to the current. கரெக்டா? ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். அப்போ ஃபார் திஸ் கொஸ்டின் நமக்கு தெரியும் ஈஸியாக ஆன்சர் இஸ் டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் போகலாம்லப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா, ஸ்டெடி ஸ்டேட் stability of a power system is improved by. Steady state stability of a power system is improved by. என்னோட steady state stability எப்படி improve பண்ணலாம்? என்னோட steady state stability எப்படி improve பண்ணலாம்? நம்ம power systemல ரெண்டு stability பார்த்திருப்போம். ஒன்னு steady state stability, இன்னொன்னு transient stability. So steady state stability ன்றது எதுனாலப்பா? Because of small disturbanceனால, சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதுவும் பர்டிகுலரா என்னோட லோட் கர்வ்னாலன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, என்னோட லோட் கர்வ் இல்லைன்னா லோட் டியூரேஷன் கர்வ்னால வரப்போறது தான் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. அதுவே டியூ டு த ஃபால்ட்னால நம்மளோட ஒரு ஸ்டெபிலிட்டியை படிக்கிறதுக்கு பேர் தான் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. கரெக்டா? இங்க நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ ரெடியூசிங் த ஃபால்ட் கிளியரிங் டைம், அடுத்ததா யூசிங் டபுள் சர்க்யூட் லைன் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் சர்க்யூட் லைன், சிங்கிள் போல் ஸ்விட்சிங், அடுத்ததா டிக்ரீசிங் இனர்ஷியா, ஜெனரேட்டர் இனர்ஷியா.